ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து என்னென்னா, என்னோடய அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்கேண்டு காப்பி வந்துருக்கு. நான் ஜான் 25 எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன். அதில் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ வந்து நான் என்னோடய அக்கௌண்ட்ஸில் ஏற்கனவே லா போட்டிருக்கேன். லா சர்டிஃபிகேட் காப்பியில் 60க்கு என்னோடய எப்படி ஹேண்ட் எடுத்தேன் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். பார்க்காதவங்க லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் வந்து என்னோடய மார்க் பார்த்தீங்கன்னா 55. அதில் எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் இல்லை. நான் எழுதுனது 55 மார்க், எழுதுனது அப்படியே வந்து 55 வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதே மாதிரி லாக் எப்படி பண்ணணும், அதே மாதிரி நான் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கும் வந்து டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். ஜான் 25 எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பர், என்னோடய ஸ்கேண்டு சர்டிஃபிகேட் காப்பி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதான் முதல் பேஜ். ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்கன்னா பாருங்கள், இதான் முதல் பேஜ் இருக்கும். சேஃப் ஃபவுண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க கூட. சரி, நம்ம வந்து கொஷின் போயிடலாம். மொத்தம் வந்து 6 கொஷின் இருக்கும். அதில் 5 வந்து எழுதணும். ஒரு ஃபஸ்ட் கொஷின் வந்து கம்பல்சரி. நான் வந்து 5th கொஷின் வந்து ஆப்ஷனாக விட்டேன். மீதி 6 கொஷின் வந்து எழுதிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷினில் 20 மார்க் 8 மார்க் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மார்க் தான் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் கொஷினில் வந்து நான் வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அட்டன் பண்ணேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கடைசியில் அந்த தேரி கொஷின் ஒன்று இருக்கும், 4 மார்க் கொஷின், அதான் அட்டன் பண்ணேன். அதுக்கு அட்டன் பண்ண மாதிரி மார்க் போட்டிருக்காங்க. இப்போ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் அட்டன் பண்ணது வந்து ஃபஸ்ட் கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணல. நான் வந்து இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், அந்த கொஷின் அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஃபுல் என்னோடய அக்கௌண்ட்ஸில் வந்து மொத்தம் 2 புக் இருக்குது, 2 மாடியூல். அந்த 2 மாடியூலில் நான் ரொம்பவே ரொம்ப அப்படியே வந்து கெத்தாக நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 11 தெரியல, அதுக்குள்ளே வந்துச்சு தெரில. கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தான் வந்து நான் செம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். நிறைய சம்ஸ் போட்டு பார்த்துருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒன்றுமே புரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக அதில் வெறும் ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக் கால்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். இது தெரிஞ்சாலே கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸியாக ரொம்ப ஸ்கோரிங்காக எடுக்கலாம். எப்போவுமே வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் 20 மார்க் கேட்பான். ஆனால் என்னுடைய நேரம் என்னோடய இதில் வந்து என்னோடய அட்டெம்ப்டில் வந்து அது வந்து 15 மார்க் தான் கேட்டு வச்சுருந்தான். அதுலேயும் அந்த மீதி இருக்க 5 மார்க் வந்து ஆப்ஷனல் நான் விட்டேன். ஏன்னா அந்த 5 மார்க் அந்த 5th கொஷினில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கொஷின் அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கொஷின், அதுவும் 5 மார்க் எடுக்கணும், அதை நான் ஆப்ஷனில் விட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சது வந்து வெறும் நான் இந்த 15 மார்க்கு மட்டும்தான் அதை அட்டன் பண்ணேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து கொஷின் 6 இருக்கா, அதில் வந்து 15 மார்க் வந்து நான் 10 மார்க் தான் எழுதியிருக்கேன். என்ன தப்பு பார்த்தீங்களா? நான் வந்து அழகாக வந்து போட்டிருக்கேன். என் கண்ணு இது அழகாக தான் தெரியுது, உங்கள் கண்ணு எப்படி தெரியுதுன்னு தெரில. ஓகே, இந்த என்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு மார்க். இந்த பேங்க் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் நீங்கள் என்ன தெரிதோ இல்லையோ எதனா ஒரு மார்க் போடுவோம். பேங்க் அப்ளிகேஷன் என்ட்ரி எல்லாம் போட்டு இது மட்டும் கடைசியில் கால் சீனரியஸ் வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு வைஸ். அதனால் மார்க் வந்து ஃபுல் மார்க் போடல. ஒருவேளை இது கரெக்டாக இருந்தால் ஒரு 13 மார்க் வந்திருக்கும். இது கொஞ்சம் தப்பானதுனால வந்து அப்படியே போயிடுச்சு. ஒர்க்கிங் நோட் ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து நான் தப்பு பண்ணதுனால ஒர்க்கிங் நோட்டு மார்க்லாம் போடல. நெக்ஸ்ட் கொஷின் வந்து 6th கொஷினில் எனக்கு வெறும் அந்த கொஷின் தான் தெரியும், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கொஷின். அப்புறம் என்ன கேட்டோம்னா இது தேடுந்தான், எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, அதனால் எழுதல நான். அட்வான்டேஜாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் எழுதல நான். நெக்ஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ண கொஷின் எதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் 2B அட்டன் பண்ணியிருக்கேன். ஆமாம், எனக்கு 2B வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ பாருங்கள், அதில் தான் வந்து நான் கொஞ்சம் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணதுலேயே வந்து அதிக ஸ்கோர் பண்ண கொஷினாக வந்து செகண்ட் கொஷின், அதில் 20க்கு 15 எடுத்துட்டேன். அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இருக்கும். ஒன்று வந்து டெப்ரிசியேஷன் கொஷினும் பிஆர்எஸ். நான் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ்க்கு அடுத்தது ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். இரண்டாவது ஏன்னா அது பிஆர்எஸ், பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ரொம்பவே ஈஸியான சாப்டர். இந்த நேரம் வந்து சந்தேஷ் சார் வந்து அறிவிப்பு இருப்பார், அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். கையை இப்படி ஏற்றி அரைக்கிறது ரொம்ப நல்ல ட்ரிக்காக இருக்கும். கடைசியில் நான் என்ன நினச்சேன், இது 8 மார்க் தான் வரும்னு நினச்சேன். 10 மார்க் போட்டான். ஏன் 8 மார்க்னா, இங்கே கீழே வந்து அந்த அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஏதோ தப்புன்னு போட்டிருந்தாங்க, யாரோ சொல்லியிருந்தாங்க. அதனால் 8 மார்க் தான் வரும்னு நினச்சேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் 10 மார்க் ஃபுல்லாக வந்துச்சு. பாருங்கள், எந்த ஒரு அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்காது. அப்படியே பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் 18 போட்டு அப்படியே போட்டால் ஃபுல் மார்க் கொடுத்துட்டான். ஓகே, குட். செகண்ட் பி கொஷனில் கரெக்டாக 2Bயில் பிஆர்எஸ் ஃபுல் அட்டன் பண்ணிட்டேன். அதில் 10 மார்க். நெக்ஸ்ட்டு வந்து டெப்ரிசியேஷனில் 10 மார்க் கொஷின் அட்டன் பண்ணி தான் நினைக்கிறேன். இருக்கா இதோ இதான் இல்லை கைஸ், நான் வந்து அப்படி போல். நெக்ஸ்ட்டு வந்து நான் 3rd கொஷின் போயிட்டுருந்தேன்னா ஓகே, அப்போ இது கடைசியாக நான் பண்ணியிருப்பேன். 3Aல பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஒரு பெரிய 15 மார்க் கொஷின். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கொஷின். பட் நீங்கள் வந்து
ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம மெட்டீரியலில் வந்து இது ஐசிஐ மெட்டீரியல் வந்து 2 கொஷின் இருக்கும். கங்குலி கொஷினும் ஒன்று வந்து இன்னொன்று வந்து சுனில் கவாஸ்கர் ஒரு 2 கொஷின் கைஸ். செம்ம பெரிய கொஷினு, செம்ம பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அரியூப்ரோ மேரத்தானில் வந்து அந்த ஒரு சார் அகிலேஷ்னு நினைக்கிறேன், அவரு வந்து அந்த கொஷின் வந்து மேரத்தானில் கவர் பண்ணிருப்பார். அந்த 2 கொஷின் நீங்கள் படிச்சிங்கன்னா ஹோல் ஃபைனல் கொஷினும் கவர் ஆகிட்டு இருக்கோம். அதுலேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஷின். எனக்கு வந்து நான் அது பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது தேர்ட் கொஷின் 3A. நான் வந்து இந்த 3Aல வந்து இவ்வளோ 3Aல 11 மார்க்குன்னு நினைக்கிறேன். 10 மார்க்கா 10 மார்க்கு 11 மார்க்குன்னு தெரியல. ஒரே நிமிஷம் திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. என்னடா வரல, வந்துச்சு பாருங்க. 11 மார்க் 3Aல வந்து நான் 11 மார்க் வாங்கிக்கிறேன். சரி பாருங்க, 3Aல 11 மார்க். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கு, பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கான். நான் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து ட்ரேடிங்கும் போட்டேன், அதே மாதிரி பிஎன்எல்லும் போட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து எல்லாமே டேலி ஆயிடுச்சு. ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக டேலி ஆயிடுச்சு. கிராஸ் ப்ராஃபிட் கரெக்டாக வந்துச்சு. பிஎன்எல் அது பிஎன்எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு. பட் ப்ரெசன்டேஷன் வந்து கேவலமாக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து இடம் வந்து நான் நிறைய விடலை. பட் ஏதோ ஒன்று நம்ம கடைசியில் இது பண்ணி எழுதிட்டேன். கரெக்டாக நியூமரிகல்ஸ்லாம் போட்டு ஏதோ டேலி பண்ணிட்டுருக்கேன். பேலன்ஸ் ஷீட் தானே டேலி ஆகலை, அது பரவாயில்ல. பேலன்ஸ் ஷீட் ஒரு 3 மார்க். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒர்க்கிங் நோட்டுக்கு தான் வந்து நிறைய மார்க்ஸ் இருக்குது பாருங்கள். 11 மார்க்கில் ஒர்க்கிங் நோட்டுக்கு மட்டும் 3 மார்க். ஒருவேளை நான் ஒர்க்கிங் நோட் போடாமல் இந்த சம் போட்டிருந்தேன்னா 11 - 3 8 மார்க் தான் வந்திருக்கும். பட் இந்த 3 மார்க் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தி நீங்கள் பார்க்கணும். ஒர்க்கிங் நோட் ரொம்ப முக்கியம், அதுக்கு மார்க் தராங்க பாருங்கள். ஒரு 8 நினைக்கிறேன், 8 ஒர்க்கிங் நோட் போட்டிருப்பேன். அது வந்து ரெஸ்பெக்டிவ் ஒர்க்கிங் நோட்டில் WN1 அப்படி போட்டிருப்பேன், அது ஷார்ட் ஃபார்மில். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு அதை அப்புறம் அடிச்சிட்டேன். கொஞ்சம் டைம் பிடிச்சிருது. இதில் வந்து 20 நிமிஷம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4B. என்னது 4B? வாட் இஸ் 4B? என்ன 4Bன்னு நினைக்கிறேன். 4B வந்து பார்ட்னர்ஷிப்பில் இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஒரு ஈஸியான கொஸ்டின். பட் இதில் நான் ஃபுல் மார்க் இல்லை, வெறும் 3.5 மார்க் தான் தரேன். கடைசியில் இதில் வந்து சொதப்பிட்டேன். இது கொஞ்சம் மறந்துச்சு, என்ன பண்ணோம் அப்படின்னு. இதெல்லாம் கரெக்டாக போட்டேன். இது ஒரு 3 மார்க் பண்ணுறது, 3 மார்க் தானே. இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இதெல்லாம் போட்டேன். பட் இங்கே வந்து கொஞ்சம் சொதப்பி கடைசியில் ஆன்சர் தப்பாக போயிடுச்சு. அதனால் 5க்கு வந்து 3.5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் ஒன்றும் அவ்வளோ பெரிய கிளிலாம் இல்லை. பட் எனக்கு வந்து பேசிக்காக இருக்க எல்லா விஷயம் தெரியும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த என்ன சொல்கிறது, ஐயோ இப்போ என்ன சொல்லுவாங்களே, ஜேபிஎல்லா இப்போ தான் பச்சை மார்க், அதுக்குள்ளே எல்லாமே வந்துச்சு. ஜேபி ஏதோ வந்து இருங்க பார்த்து சொல்லலாம். சரி, என்னடா அதுக்குள்ள எல்லாமே வந்துச்சு, என்னங்க இது, எங்கடா போச்சு. சரி, ஏதோ ஒன்று ஜேல ஆரம்பிக்கும். அது வந்து கரெக்டாக போட்ட ஒரு கேல்குலேஷன் இருக்கும். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி, ஜேபிஎல்னு சொல்லிட்டேன். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அதில் வந்து ஒரு சின்ன மைனஸ் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு குட்வில் போட்டு எப்படியோ வந்து 15 மார்க், இதுவும் 15 மார்க்கு. பட் 7.5 மார்க் தான் போட்டிருக்கோம். 7.5 அதில் 7.5 மார்க் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன மார்க் அட்டன் பண்ணியிருக்கேன், 2A இதான் டெப்ரிசியேஷன். இதில் 10 மார்க் 5 மார்க். இங்கேயும் வந்து நான் சில பல குளறுபடிகள், இதில் வந்து ஒர்க்கிங் நோட் போடாமல் போட்டேன். அவனா கேட்டிருக்கான், வெறும் இது மட்டும் தான் கேட்டிருக்கான். இந்த இதுலேருந்து தான் கேட்டிருக்கான். நான் பாருங்கள், இதுலேருந்து போட்டிருக்கேன். ஒர்க்கிங் நோட் பண்ணி தான் மார்க் கொடுத்துருப்பான். ஸோ இது வந்து 10 மார்க் 5 மார்க் தான் போட்டிருப்பான் நினைக்கிறேன். கரெக்டாக 2A 10 மார்க் 5 மார்க் தான் போட்டிருக்கான். அது ஒர்க்கிங் நோட் போட்டு இன்னும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா நல்ல மார்க் வந்திருக்கும். பாருங்கள், எல்லாமே டிட்டிங்னு போட்டிருக்கான். ஆனால் ஒர்க்கிங் நோட் போடாதனால மார்க் கம்மியாயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது இவ்வளோ அட்டன் பண்ணிப்பேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது வந்து 5 மார்க். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுனேன். 5 இல்லை 4 மார்க் போட்டிருக்கான். எஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 12 மார்க் 4 மார்க் போட்டிருக்கான். எப்போவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கும்னு நம்பிக்கையாக போனான். எல்லாம் உள்ளேருந்து கேட்டு வச்சுருந்தான். அதனால் எனக்கு கொஞ்சம் சொதப்பிட்டேன் இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இது தப்பு போட்டிருக்கானா ஃபுல் மார்க் போட்டான். இது கிரேஸ் மார்க்கானு தெரில. தப்பு போட்டு ஃபுல் மார்க் என்ன போட்டீங்க? அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோடய அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்கேன்டு காப்பி. ஒரு பெரிய டீட்டெயில் அனாலிசிஸ், அதாவது ஒரு குட்டி நல்ல அனாலிசிஸ். நான் ரொம்பலாம் வந்து முச்சுலாம் எழுதலை. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் எழுதுனேன். தெரிஞ்ச கொஸ்டின் எழுதி 55 மார்க் இன்னும் வந்து எழுதியிருந்தால் வந்து நிறைய வந்திருக்கும். பட் தெரிஞ்ச கொஸ்டின் ஒழுங்காக அட்டன் பண்ணாலே மார்க் நல்லா வரும். ஸோ இதான் என்னோடய டீட்டெயில்டு ஸ்கேன்டு காப்பி. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி எனக்கு எக்கானமிக்ஸும் மேக்ஸும் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்கேன்டு காப்பி போடலாமா, வீடியோ போடலாமா இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன்.
உங்களுக்கு வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுறேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. பை.